ஏன் நாம் ஏழரை சனி வரும்போது ஆஞ்சநேயரை வழிபடுறோம் என்பதுக்கு ஒரு கதை இருக்குது. நீங்கள் கேட்டிருப்பீங்களா என்று தெரியாது, இருந்தாலும் நான் சொல்லுறேன். ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்வதற்காக சமுத்திரத்தில் ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது நம்ம ஆஞ்சநேயர் தான், அதாவது அனுமன். நம்ம சனி பகவான் அவரோட வேலைகளில் கரெக்டாக இருப்பார். அவர் கரெக்டாக வந்தார். அனுமனிடம் கூறினார், உனக்கு ஏழரை சனி வர வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் உனக்குள் வர வேண்டும், அனுமதி கொடு என்றார். எனது கைகள் ஸ்ரீராமருக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. காலில் உங்களை வர சொன்னால் உங்களை அவமதிப்பதுக்கு சமமாகும். என் தலைமேல் இருங்கள் அப்படி என்று சொல்லி அனுமன் உட்கார்ந்து அவர் தலை மீது சனி பகவான் ஏறி உட்கார்றார். நம்ம அனுமன் எல்லா கல்களையும் எடுத்து தலையில் வைத்து கொண்டார். அப்போ யார் தலையில் அந்த இருக்கும் கல்? சனி பகவான் தலையில் தான் இருக்கும். பாவம், அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. என்ன செஞ்சிட்டார்? எத்தி குதித்து அனுமன் முன்னாடி உங்கூட என்னால் இருக்க முடியல, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் இறங்கி விட்டீர்கள் அப்படி என்று அனுமன் சனி பகவானிடம் கேட்க, என்னால் அந்த பாரம் தாங்க முடியவில்லை, ஆனால் கொஞ்ச நேரம் உங்கூட இருந்தபோது கூட நீ வெற்றி அடைந்து விட்டாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படி என்று கேட்கிறார். சனி பகவான் சீக்கிரமாகவே பிரீதிப்படுத்த முடிகிற ஒரு பகவான். சனீஸ்வரன் என்ற பெயர் கூட அவருக்கு இருக்கின்றன. அப்பொழுது ஹனுமான் சொல்கிறாரு, எவர் ராமநாமம் ஜபிக்கின்றாரோ சனீஸ்வர காலகட்டத்தில் அவரை நீங்கள் நெருங்கக்கூடாது என்ற வரம்தான் அன்றைக்கும் அவர் கேட்டிருக்கிறார். அப்போவும் அவர் புதுநலமாக யோசிச்சிருக்கார் என்பது ரொம்ப சந்தோஷம் வரக்கூடாது இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.